திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய சொந்த மாவட்டம் திருச்சி. அவர் திருச்சிக்கு தான் அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்காங்க. திருச்சி 2 பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளினா 10 வயசு கீழே, அதோடைய ஹாஸ்டல். அதில் 50 பெண் குழந்தைகள் இருக்கு, 10 வயசு கீழே. அந்த குழந்தைகள் 50 பேரையும் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்த சகாயமேரியின் மகன் அவன் வந்து எங்க வேலை செஞ்சான்னா அன்பில் மகேஷுடைய அரசு டாக்டராக பணிபுரிஞ்சவர். அன்பில் மகேஷுடைய டிரைவர்னு சொல்லிக்கிட்டே யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணான்னு ஒரு வழக்கு நடுவில் வந்துச்சு. பட் இது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சரோட இன்னொரு முக்கியமான வேலையில் இருக்காருல்ல. என்னது சார், அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். ஸோ அவ்வளவு முக்கியமான வந்து எப்படிங்க நிற்க முடியும்? ஏன் சார், அவர் திராவிட தியாகி. இன்னொரு கேஸ் சொல்லணும்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமக்கு தெரிஞ்சது ஒரு மாணவி தான், ஞானசேகரன். ஆனால் அதுக்கு 2 நாள் முன்னாடி வேறொரு மாணவி பாதிக்கப்பட்டது. நான் தான் கடைசியாக இருக்கணும் தான் அந்த குழந்தை வெளில வந்ததுன்னாங்க. நேற்றைக்கு ஒரு ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறையா அமைச்சராக வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவரை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்குது அப்படிங்கிறது வந்து சற்று பேசு பொருளாக மாறி இருக்கு. அதற்கு அண்ணாமலை தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பேசினது சரியா? மிகச்சரின்னு சொல்லுவேன். எத்தனை இந்த ஜனவரி 1 இன்னைக்கு 50 நாளில் போக்சோ வழக்குகள் மாத்திரம் கைது அல்லது நடவடிக்கைன்னு 130 வழக்குகள் கணக்கில் வந்திருக்கு. ஒரு கேஸ் பதிவாகுதுன்னா ரஃப்லி 2-3 கேஸ் அமுக்கப்பட்டிருக்கும். இதில் கூட 1-2 கேஸில் கவுன்சிலர் போய் தடுக்க பார்த்தாங்க, விசிகாலேருந்து யாரோ போய் தடுக்க பார்த்தாங்கன்னு செய்தி வருது. ஸோ தைரியமாக மாணவர்கள் வந்து வழக்கு வருதுங்கிறதே கம்மி. அப்படி வந்திருக்கிறது 120ன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அடுத்தது ஒரு போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுவரை பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்களில் 255 பேர் பேரில் வழக்குகள் இருக்கிறது. அவர்களை எல்லாம் கல்வியே டிஸ்குவாலிஃபை பண்ற மாதிரி, அவங்க பிஎட் செல்லாது அப்படி முயற்சி பண்ண போறான்றார். முதல்ல சட்டத்துறை மூலமாக அவங்களுக்கு ஏன் இதுவரைக்கும் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தரல? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு பிஎட் செல்லாதுன்னு சொன்னா வழக்கு தான் போகுமே தவிர நடக்காது. இதை தாண்டி அவர் துறையில் ஏதாவது ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காரா? சரி, ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பள்ளி தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்க எல்லாம் 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வருமானு காத்துட்டு இருக்கப்ப அந்த ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சியில் பர்மிஷனே வாங்கலை அப்படின்னு சொல்லி 19 பேர் எழுத முடியல. உடனே துறையில் அமைச்சர்கிட்ட பேசிட்டு இந்த மார்ச்சில் எழுதாமல் உங்களுக்கு ஏப்ரல் ஜூனில் இந்த ஃபெயிலானவங்க எழுதுகிற அந்த எக்ஸாமில் எழுதி வச்சு உங்களுக்கு 1 வருஷம் போகாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் 3 மணி நேரம் போச்சு. அப்புறம் பார்த்தா 8வது கூட அந்த பள்ளிக்கு அப்ரூவல் இல்லை, பிரைம் ஸ்கூல்னு சொல்லிட்டு அதிராம்பட்டினத்தில். ஸோ 8வது பாஸ் பண்ணியிருந்தா தான் 10th. ஸோ 8வது மே மாதம் எழுதிட்டு அக்டோபரில் எழுதுனா அந்த 1 வருஷம் அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் ஃபெயிலாக போகுது. ஸோ இப்படி ஒரு ஸ்கூல் இயங்குறது இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருமா? ஒரு ஸ்கூல் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காருல, தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம், குழுக்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த குழுக்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன எத்தனை குழுவை நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க? இப்போ பள்ளிக்கூடங்களில் சார், நீங்கள் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டாலே ஒரு மாணவி, ஹாஸ்டலில் இருந்த மாணவி சாப்பிட்டுட்டு போகிற வழியில் உட்காந்து பேசின நேரத்தில் திமுகவுடைய அப்பாவுடைய தம்பி ஞானசேகரன் பண்ண வழக்கு இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 45 நாளில் கேஸை முடித்து தண்டனையை வாங்கி தரலாம் புதிய சட்டத்தில். இப்போ அது டிசம்பர் 23 சாண்டா கிளாஸ் வரல, திமுக ஞானசேகரன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு வழக்கு சொல்லிடுறேங்க. ஆகஸ்ட் மாதம் 15 16 ஒரு வழக்கு வந்தது கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர்ல ஒரு பள்ளியில போலி என்சிசி கேம்ப் நடந்ததுல ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. செய்தவர் ஒரு பார்ட் டைம் என்சிசி ட்ரெயினர். அவரு உடனே நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைவர்ட் ஆச்சு.
சரி அப்படின்னு பார்த்தா மொத்தம் 13 மாணவிகள் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கேம்பில். அதில் 13 பேர் மேலேயும் பாலியல் சீண்டல்களோ வன்கொடுமையாக நடந்ததுன்னாங்க. அதுக்கு உடனே ஒரு 4 நாள் கழித்து அந்த இது நாம் தமிழர் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். போலீஸ் கஸ்டடியில் 4 நாள் கழித்து அவர் கைதுக்கு முன்பே சாப்பிட்ட எலி மருந்தால் செத்து போயிட்டார்னாங்க. எலி மருந்து சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வாந்தி வரும், அதுக்கு மாற்று மருந்து கொண்டு தான் செத்து போயிடலாம். 4 நாள் இவங்க கஸ்டடியிலேருந்து செத்து போயிட்டா, முக்கியமான அக்யூஸ்டை கொலை பண்ணிட்டா கேஸ் செத்துருங்கிறதுக்கு பண்ணதா பயம் வருது. இதை சார் இப்போ இந்த விஷயம் பல விஷயங்களுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையா அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது காவல்துறையிலேருந்து சொல்லப்படுது. ஓகே, அன்பில் மகேஷை வந்து பதவி விலகணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட்? சார், ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல்னா பரவாயில்ல. இந்த கேஸையே அங்கேருந்து நான் சொன்ன இந்த கேஸையே அந்த வழக்கு ஆகஸ்ட்டில் நடந்துச்சு. செப்டம்பரில் சிபிஐக்கு மூவ் பண்ணணுன்றாங்க. சிபிஐ மூவ் பண்ண வேணா நாங்கள் சிபிசிஐடி போடுறோம். சிபிசிஐடிங்கிறது எஸ்ஐடி மாதிரி தான். சிபிசிஐடி கொண்டு போயிட்டோம். 3 மாதத்தில் இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டுருவோம். நாங்கள் நான் சொல்கிறது செப்டம்பர் மாதம். அதில் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா 2 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளது, அவங்களுக்கு 5 லட்சம் கொடுங்க, மீதி 11 பேருக்கு சீண்டல் நடந்தவங்களுக்கு 1 லட்சம் கொடுங்க, 3 மாசத்துல கம்பல்சரியா முடிச்சாகணும். ஏற்கனவே சிபிசிஐடிக்கு போயிடுச்சுன்னா ரஃப்லி ஆகஸ்ட் எண்ட்லயோ செப்டம்பர் முதல் வாரத்தில் சிபிசிஐடிக்கு போயிருந்தா அக்டோபர் நவம்பர் எண்ட்லயோ டிசம்பர்லயோ அந்த வழக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நவம்பர் முடிஞ்சு நவம்பர் எண்டு டிசம்பர் 15ஆம் தேதியும் வைங்க, அது முடிஞ்சு 5 மாசம் முழுக்க முடிஞ்சாச்சு, இன்னும் போடல. ஆனால் அக்டோபர்ல அந்த கேஸுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஹைகோர்ட்ல வந்தப்ப நாங்கள் இதுவரை 1.70 லட்சம், அதாவது 170 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கேன். நாங்கள் 11 மாணவிகள் 12 மாணவிகளுக்கு 2 பேருக்கு 10 லட்சம், ஐ மீன் 5 10 லட்சம், மீதி 11 பேருக்கு 1 லட்சம்னா எவ்வளோ 20 லட்சம் தான் கொடுக்கணும். இவங்க நாங்கள் இதில் கேஸை இது பண்ணிட்டோம். 4 பள்ளிகள் இன்வால்வ்டு. ஆரம்பத்தில் 11 பேர் அரெஸ்ட்டுங்கிறது தான் வந்துச்சு. ஆனால் 170 லட்சம் காம்பன்சேஷனாக மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அப்போ எத்தனை ஸ்கூலு, எத்தனை டீச்சர், எத்தனை ஹெச்எம்? ஏன்னா அந்த பர்கூர் ஊத்தங்கரை பகுதிங்கிறது 2வது ஆக்ஸ்போர்டாக தான். இந்த தமிழகத்தின் முதல் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டையை சொல்லுவாங்க, 2வது ஆக்ஸ்போர்ட்பாங்க. அஃப்கோர்ஸ் நாமக்கல்ல கோழி பண்ணைகள் மாதிரி இப்போ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நடக்குது. அதுக்கு நாமக்கல்ல இடம் இல்லாமல் இப்போ இந்த ஊத்தங்கரை பகுதியில் அதே மாதிரி பள்ளிகள் வந்துச்சு. சில கிறிஸ்டியன் கான்வென்ட்ஸும் பல கழக கண்மேலிகள் நடக்குது. இப்போ இந்த பள்ளிகள் தான் இதில் இன்வால்வ்டாக இருக்கலாம். இப்போ 170 லட்சம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படல. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பள்ளியை தவிர, அதுவும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியை தவிர மீதி எந்த பள்ளின்னு பேர் வரல. ஏன் காப்பாத்துறீங்க? இப்போ இதே நேரத்தில் உங்களுக்கு போன மாதம் உங்களுக்கு வந்து ஒரு விக்கிரவாண்டியில் ஒரு பள்ளியில் 3.5 வயசு குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்துனா, அதை போய் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்குக்கு மேலே 1.5 அடிக்கு ஒரு வேலி கட்டியிருக்காங்க. அதை சுற்றி போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபென்சிங், அது எல்லாத்தையும் பேத்துட்டு போய் உள்ளே விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. 37 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. 32 தான், அதுவும் கட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணி காட்டினாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு திருப்தி இல்லைன்னு வந்துச்சு. திருப்பி இப்போ 4 நாள் முன்னாடி கடலூர் பக்கத்தில் ஒரு பள்ளி, ஐ மீன் டேனிஷ் மிஷன் கிறிஸ்துவ மேல்நிலை பள்ளி, அதில் ஹாஸ்டலில் ஒரு மாணவி செத்துருக்கு. அந்த மாணவி தூக்கு போட்டுக்கிட்டான்னாங்க. எதில் தூக்கு போட்டுக்கிட்டா? அவளோட துப்பட்டா, அதை எரிச்சிட்டோங்கிறாங்க. அப்போ இதுலெல்லாம் எத்தனை பேர் எரிச்சாச்சுன்னா, அந்த மாணவியுடைய அம்மா 5:30 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, 7:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும் போலீஸை பள்ளியிலேருந்து கூப்பிடல. ஏன் வழக்கு போடல? அந்த விக்கிரவாண்டி கேஸில் யாருக்குமே ஜெயில் தண்டனை இல்லாமல், ஐ மீன் ஜெயிலில் போட்டு 4 நாளில் பெயிலில் வந்துட்டாங்க. ஐ மீன் அதுலேயும் கன்னியாஸ்திரிகள் 2 பேர், ஹெட்மிஸ்ட்ரஸும் கரஸ்பாண்டண்ட்டும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் தான் போனாங்க, ஜெயிலுக்கே போகல. இந்த ஆட்சி காப்பாற்றிக்கிறதா? இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டால் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய சொந்த மாவட்டம் திருச்சி. அவர் திருச்சிக்கு தான் அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்காங்க. திருச்சி 2 பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளி, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளினா 10 வயசு கீழே, அதுடைய ஹாஸ்டல். அதில் 50 பெண் குழந்தைகள் இருக்குது. 10 வயசுக்கு கீழே, 5வதுன்னா 9லேருந்து 10 வயசு இருக்கிறப்போ 5வது வரும். அந்த குழந்தைகள் 50 பேரையும் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்த சகாயமேரியின் மகன், அவன் வந்து எங்கே வேலை செஞ்சான்னா அன்பில் மகேஷுடைய சொந்த ஊர், நான் பிறந்த லால்குடியில். அவர் ஆரம்ப சுகாதாரத்துறையில் சாம்சன்கிறவன் டைரக்டராக இருந்திருக்கான். அவன் அம்மா பள்ளிக்கு வருவானா, அந்த ஹாஸ்டலில் இருந்த 50 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை 6 மாதமாக கொடுத்தானா. யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சொந்த பிறந்த ஊர் அன்பில்ங்கிற. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அன்பில் மகேஷ். அந்த டாக்டர் வேலை செய்தது லால்குடியின் ஆரம்ப சுகாதார நிலையம். லால்குடிங்கிறது அன்பிலுக்கு பக்கத்தில். லால்குடி தான் இப்போ மெயின் ஊர். அன்பில் மகேஷோட டாக்டர் மாதிரி. அன்பில் மகேஷுடைய சொந்த ஊரில்
அரசு டாக்டராக பணிபுரிஞ்சவன். ஐ மீன் அன்பில் மகேஷுடைய டிரைவர்னு சொல்லிக்கிட்டே யாரோ ஒருத்தன் ஐ மீன் ரேப் பண்ணான்னு ஒரு வழக்கு நடுவில் வந்துச்சு. அவன் தப்பா பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது அவன் சொன்னதை வச்சு நம்ம பண்ண முடியாது. பட் இது அன்பில்ங்கிறது சின்ன ஊர், பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர்னா லால்குடி. நான் பிறந்தது லால்குடி தான். அந்த லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் அரசாங்க டாக்டராக இருக்கிறவன் இங்கே ஒரு திருச்சியில் இவர் எங்கே மாவட்ட செயலாளராக இருக்காரோ அந்த ஊரில் அவர் இப்போ ஸ்கூலில் அம்மா அப்பா ஹெச்எம்மா இருக்கிற ஸ்கூலில் 50 குழந்தைங்க மேலே 6 மாதமாக பாலியல் வன்கொடுமை நடத்தினான். இது எனக்கு சரின்னா செப்டம்பரில் நடந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறது அக்டோபர், நவம்பர், 5 மாதம். இது வரைக்கும் இதில் போய் 100 விட்னஸை வெளியிலலாம் ஊராக போய் தேடிலாம் விட்னஸை தேட வேண்டாம். எல்லாமே பள்ளிக்குள்ள ஏன் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை நாள் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வருது அப்படின்னா, ஒரே நேரத்துல இவ்வளவு நியூஸ் வருது அப்படின்னா, அது ஏதோ ஒரு விதத்துல சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கார்னர் பண்றாங்களா? இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று சில நேரங்களில் பத்திரிகையில் ஒரு மூலையில் செய்தி வரும். என்னுடைய நீங்கள் ஃபேஸ்புக்கையோ இதையோ ஃபாலோ பண்ணீங்கன்னா இல்லை நான் பத்திரிகையில் ஓரமாக வர செய்திகளை எடுத்து தேடி நான் சேவ் பண்ணுவேன். இதெல்லாம் நிறைய மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ யூடியூபும் இதுவும் வந்ததுனால அதை எடுத்து பெரிது பண்ணுறாங்க. இன்னொன்று, அண்ணா அறிவாலயம் போன்ற வழக்குகள் வந்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குற தைரியம் மக்களுக்கு வருது. வெளியில் போனால் சொல்லலாம். இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணதில் அந்த ஹெச்எம் போய் வீட்டில் கேட்டாராம், ஏன் 1 மாசமா ஸ்கூலுக்கு வரலன்னு. ஸோ இதில் இன்னொன்றில் விசிகாவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இது பண்ணி கேஸ் கொடுக்காதன்னு தடுக்க பார்த்தார். நேற்றுக்கு பார்த்தா திமுக கவுன்சிலர். சரி, இப்போ தைரியம் மனுஷனுக்கு வருதுங்க. நீங்கள் நமக்கு இன்னைக்கு இதுக்கு மேலே வீட்டில் ஏன்னா வெளியில் சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை இது பண்ணுவாங்க. அடுத்தது, பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் திமுக சாருக்கு வேண்டியவர்களோ அல்ல திமுக கட்சி கொடிய காரில் ஏற்றிட்டு போகிற தைரியமாக இருந்தால் போலீஸ் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாங்கன்னு சொல்லி பிரச்சனை இருக்கு. இப்போ அண்ணா அறிவாலயம் வழக்கில் அந்த குழந்தையுடைய பெயர், என்ன கிளாஸ் படிக்குது, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பரோட வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஹாஸ்டல் உள்ளுக்குள்ளே. அதை கூட போலீஸ் எப்படிங்க ரிப்போர்ட் பண்ணிச்சு? ஏதோ புதர்கிட்ட சைட்டில் போய் பார்த்தா மெயின் பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங், கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்கல் லேபரேட்டரிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா. அந்த ஏரியாவில் கேமரா இல்லைங்கிறது தவிர மிக மிக சென்ட்ரிக் ஏரியா. அதை சுற்றி அத்தனை போலீஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ அது அங்கே போலீஸ் வராது, அந்த டயத்தில் எவனும் வரமாட்டான்னு டெய்லி போகிற எவனுக்கு தான் தெரியும். அவன் யாருன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிற விக்டோரியாங்கிறனுடைய ஐ மீன் துணைவி மனைவின்னு 3 பேர் வச்சுக்கிட்டு இருந்த திராவிட பண்பாடு கொண்ட ஞானசேகரன் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த கேஸில் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுங்க. அது கூட ஒரு கிளிச்சுன்னு முதல்ல சொன்னாங்க, டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் முந்தா நேத்து வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு பத்திரிகையாளர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு 6 பேரோ 8 பேருடைய ஃபோனை பிடுங்கி வச்சிருக்காங்க. நேற்றுக்கு விகடனுக்காக போராடினப்ப கூட இன்னும் எங்களுக்கு ஃபோன் வரலன்னு ஒரு குரல் கூட எழுப்பப்படலை. மிக தெளிவாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும். அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லது தீர்ப்புகளை டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் 2 விதமாக தான் பண்ண முடியும். ஒன்று, உங்களுக்கு கேஸ் நம்பர் தெரியணும், இல்லை ஜட்ஜு பேர் தெரியணும். இப்போ ஜட்ஜு பேரை தெரிஞ்சுக்கிட்டு நான் சில இதை டவுன்லோட் பண்ணுவேன். நடுவில் திடீர்னு எனக்கு இந்த ஜட்மெண்ட் எடுத்து கொடுங்க சில நண்பர்கள் கேட்பாங்க, அப்படி டவுன்லோட் பண்ண. இந்த கேஸ்ல இந்த கேஸ் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த கேஸாக இருந்தாலும் உளவுத்துறை மூலமாக மாப்பிள்ளை சார் நடத்துகிற பெண் நிறுவனத்துக்கு போகுது. அவங்க தான் கேஸ் நம்பரை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், அண்ணாமலை சொன்னார்ல பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பதவி விலகுவாரா மாட்டாரா? சார், யாருமே பதவி விலகிறது இங்கே அவர் சார். இன்னொன்று, இவர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சரோட இன்னொரு முக்கியமான வேலையில் இருக்கார்ல. என்னது சார்? அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் சார். ஸோ அவ்வளவு முக்கியமான எப்படிங்க நிற்க முடியும்? ஏன் சார், அவர் திராவிட தியாகி. இன்னொரு கேஸ் சொன்னோம்னா உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன, இந்த ஆட்சி 3 வருஷம் ஆச்சு அந்த கேஸ். திருநெல்வேலியில் சாஃப்டர் பள்ளின்னு சொல்லிட்டு அதில் இது பிளே கிரவுண்டில் இருந்த டாய்லெட் செவர் விழுந்து 3 மாணவர்கள் இறந்தார்கள், 4 பேர் படுகாயமடைஞ்சாருங்க. அதில் அந்த பில்டிங் ஸ்டெபிளாக இருக்குது, விழுகாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கரஸ்பாண்டன்ட்டு ஹெச்எம் எல்லாம் ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் கட்டின கான்ட்ராக்டர், கரஸ்பாண்டன்ட், ஹெச்எம் எல்லாருக்குமே பெயில் கிடைக்க வச்சாங்க. 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படலை. ஸோ இதில் இதெல்லாம் எப்படி நடக்குது? இன்னொன்று, பள்ளிகள் தான் இப்படி நடக்குது. பள்ளிகளுக்கு கிறிஸ்துவ பள்ளியாக இருந்தால் இல்லை முஸ்லீம் பள்ளியாக இருந்தால் இப்படியா? ஏன்னா அதே இதுவாக இருந்தால் பள்ளி பேர் கூட பல நேரங்களில் வருதில்ல. அசோக் நகரில் தமிழ் ஆசிரியர் ஒரு கைதுன்னு 2 நாள் முன்னாடி வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 20 பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், ஒன்றில் கூட பேர் கிடைக்கல. 2-3 அந்த ஏரியா வச்சு அந்த யூடியூப்கார
கூட எனக்கு பேர் கிடையாது, சுதாகர் அப்படின்னு வந்துச்சு. பரிதாபங்கள் சுதாகரா? இல்லை 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 இல்லை, அசோக் நகரில் சேர்ந்த ஒரு தனியார் பள்ளியின் தமிழாசிரியர் இப்போ போக்சோ வழக்கில் கைது, சுதாகர் என்பவர்னு. யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே? இல்லை இல்லை, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன். இப்போ சேனல் செய்தி சேனல் நடத்துகிற யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியாலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பள்ளின்னு தெரிஞ்சிருக்கலாமா தாண்டி வரப்போ பைக்கில் வரப்போ அப்படின்னு கேட்டேன். ஸோ இது வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு ஊர் பொன்னேரி கிட்ட பம்மதுகுளம்னு ஊர். அந்த ஊர் ஸ்கூலில் 219 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஐ மீன் ஊராட்சி மன்ற பள்ளி. ஆனால் 550 பேர் படிக்கிறதா கணக்கு எழுதி 550 பேருக்கு ஃப்ரீ யூனிஃபார்மு, ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ இப்போ புக்ஸ் எல்லாம் செலவு கணக்கு எழுதி பண்ணியிருக்காங்க. இது அந்த ஹெச்எம்முக்கும் தெரியும், இப்போ பள்ளிக்கல்வித்துறை இன்ஸ்பெக்டரேட்டுக்கும் தெரியும். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் லீவில் போய் வேற ஒருத்தர் போய் பார்த்தா 219 தான் படிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பள்ளியுடைய ஹெச்எம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்கள். அவருக்கு முன்னாடி இந்த ஐஓ இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஆனால் அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போட்டிங்களா, அந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு வந்துச்சா? இதுக்கு அடுத்தது பொய்யை பரப்புறது. மத்திய அரசு கழித்தாப்புல உங்களுக்கு வந்து இது பணம் கொடுக்கலன்றாங்க. சார், நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறத நடத்தினால் மட்டுமே தான் பணம் கொடுக்கணும். நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டூடியோக்காக நீங்கள் போய் யாரையோ ஒரு தலைவரை வீட்டில் இங்கேருந்து அம்பத்தூர் போய் காரில் டாக்ஸியில் போயிட்டு வரீங்க, டாக்ஸி சார்ஜ் கேட்குறீங்க. டாக்ஸியில் போய் நாளைக்கு எடுன்னு சொன்னாங்க, நீங்கள் போல் பாஸே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டாக்ஸி சார்ஜ் கொடுன்னு நீங்கள் கேட்க முடியாது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னது, அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, இதில் வந்து ஏன்னா இப்போ தண்டனை பெற்றவர்கள், அதாவது தண்டனைங்கிறத விட இது உதயநிதி ஸ்டாலின் எடுத்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம், உதயநிதியுடைய பேச்சு உங்களுக்கு அவருடைய வகிக்கும் பதவிக்கு பொருத்தமற்றதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயநிதிக்கு எதிர்த்தாப்புல வழக்கு, அவரை பதவி நீக்கணும்னே இந்து முன்னணி போட்ட வழக்கில் அவர் பேரில் எஃப்ஐஆரும் போடல, சார்ஜ் ஷீட்டும் வரல, எதுலேயும் இதாகலை, அதனால முடியாதுன்ட்டாங்க. 7 ஸ்டேட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டு உதயநிதி பேரில் இங்கே போடலை. ஸோ இதுவே ஒரு பிழை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போன மாதம் அந்த வழக்காக போனவங்க திருப்பி வாங்கியிருக்காங்க. அது மோஸ்ட்லி இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடணும் டெக்னிக்கல் கிளிச்சில் அது வந்ததுனால் அதில் வழக்கு வரும். ஸோ இப்போ நான் கேட்ட பம்மதுகுளம் ஸ்கூலில் நீங்கள் எஃப்ஐஆர் ஏங்க போடல? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கீழே நேரடியாக வேலை செய்கிற ஹெச்எம் ஒருத்தர் ஏமாத்தி, இது மாதிரி எத்தனை ஸ்கூலில் இருக்கும்? சரி, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமக்கு தெரிஞ்சது ஒரு மாணவி தான், ஞானசேகரன். ஆனால் அதுக்கு 2 நாள் முன்னாடி வேறொரு மாணவி பாதிக்கப்பட்டது, நான் தான் கடைசியாக இருக்கணும் தான் அந்த குழந்தை வெளில வந்ததுன்னாங்க. நேற்றைக்கு ஒரு பத்திரிகை நண்பரோட கேட்டால் 26 பொண்கள் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு ஆனால் எதுக்குமே எஃப்ஐஆர் போடல. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.